பக்கத்தில் நிற்கிற தங்கச்சியின் அக்கா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உன்னை கண்ட நாள் முதலாம் வச்சு பொட்டும் கருப்பு தான், ரெட்ட ஜட பின்னலிலே கட்டும் ரிபன் கருப்பு தான், பூக்கடையில் தேடின பூவில்லை கருப்பு தான், அன்று முதல் எனக்கு தான் பூக்கள் மீது வெறுப்பு தான். அந்த ஐயோ அந்த என்ன நினைச்ச பாட்டு பிடிச்சவாரு தனுஷிகா நான் தானே சிற்பம் உன்னோட வெப்பம், நான் தொட்டு பார்க்கறப்போ என்ன நினைச்சேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து தனுஷிகா. அட நல்லா குருவி கண்ணு மனசு மனசு சிறு கண்ணா குழியில பதிக்கிருச்சு. நான் முந்தி படிக்கவே மாட்டேன். ஒரு டீச்சரால வந்து எனக்கு இப்படி ப்ராக்டிஸ் கொடுத்து எனக்கு இவ்வளவு பெரிய குரல் வந்தது காரணமே அவ. நான் செக்க பொக்கு ரயிலு நீ மோத வந்து முயலு நான் என்ன வேணும். முகத்துல இன்னொரு காயம் ஒன்று இருக்குது. அது இளசுகளை தடுத்தா அது கேட்காது. கிரேட் 5 நான் படிக்க சும்மா வெள்ளிக்கிழமை அங்கே சும்மா பாட்டு படிக்க விடுறது. அழகான பழனி மலை ஆண்டவா. இப்போ வந்து சின்ன வயசுலனே படிச்சு பெரிய ஆளானவனைக்கு போக முடியாது. ஆட மந்தியில நின்னாலும் நீ வீரபாண்டி தேரு ராசாவே. தங்கச்சியோட தான் கொஞ்சம் சண்டை போடுறது. அவன் பார்க்கும் போது வண்ண மாறும் அழகே சரிதான், இது காதலின் அறிகுறிதான். நீங்க வீட்டிலேயும் இப்படித்தான் சிரிச்சு கொண்டு இருப்பீங்களா இல்லை என்ன பார்க்க சிரிப்பா இருக்கா உங்களுக்கு? நண்டோருது நண்டோருது நிறையோருது நிறையோருது என்னானது ஏனானது ஏன் ஒரு மாதிரி ஆகுது. நான் படிக்கிறதுல பாய்ஸ் படிக்கிறது. போரான போரான காத்தோடு தூத்தல் போல போரான போரான. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு, இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கும் வந்து ஒரு பாடகியை தான் வந்து உங்களுக்கு நேர்காணல் செய்து காட்டப் போகின்றேன். நீங்கள் வந்து பெரும்பாலான ஆட்கள் வந்து 99% ஆட்கள் வந்து இந்த பாடகியை வந்து நீங்கள் சமூக வலைத்தளங்கள்லையோ அல்லது வந்து நேரடியான இசை நிகழ்ச்சிகள்லையோ பார்த்துருக்க வாய்ப்பு இருக்காது. இப்போ நான் நிற்கிற இடம் வந்து கிளிநொச்சி மாவட்டத்தில் நான் நிற்கிறேன். கிளிநொச்சி மாவட்டத்தில் தான் அந்த பாடகி வந்து இருக்கிறா. அவன் இடத்துல வந்து அந்த நேர்காணல் செய்ய போகிறேன். நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு பெரிய வயசான பாடகி இல்லை, ஒரு சின்ன பிள்ளை ஒன்று தான். இந்த காணொலிக்கு வந்து போகிறதுக்கு முதல் வந்து எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் இருந்தாங்க. இப்போ நாங்கள் காணொலிக்குள்ள போகலாம் வாங்கோ. வணக்கம் தங்கச்சி. வணக்கம் அண்ணா. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நான் நல்ல சும்மா இருக்கிறேன். அதெல்லாம் இருக்க நான் சொன்னேன், எங்களோட உறவுகளுக்கு இங்கே பெரிய ஆள் இல்லை சின்ன ஆள்னு சொன்னேன். நான் சில நேரம் வந்து பெரிய ஆளாக தான் தெரியுதோ தெரியல. உங்களுக்கு எத்தனை வயசு? எனக்கு 14 வயசு. 14 வயசு? 14. ஆஹா, சரியா. எந்த ஹைட்டுக்கு வந்துட்டீங்க பெரிய ஆள் மாதிரி. சரியா, ஓகே. பக்கத்தில் நிற்கிற தங்கச்சி வந்து தங்கச்சியின் அக்கா வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் நான் இதை என்ன சொல்கிறது கடைசியிலான்னு சொல்லுவேன். இந்த தங்கச்சியின் அக்கா யாருன்றதை வந்து நாங்கள் வந்து இப்போ சொல்லுவோமா, என்ன பேர் சொல்லுவோமா? சொல்லுவோம். சரியா, சரி, ஓகே. உங்களை பற்றி எனக்கும் தெரியாது, உங்களோட பேக்ரவுண்ட் எப்படி அக்காவே எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து எங்களோட உறவுகள் வந்து புதுசாக உங்களோட அக்காண்ட காணொலி பார்க்காத ஆக்கள் வந்து புதுசாக காணொலி பார்க்க இந்த பிள்ளை யாருன்னு தெரியாதானே. ஸோ அதால் வந்து உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை எங்களோட உறவுகளை சொல்லுவீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து தனுஷிகா. நான் வந்து கிளிநொச்சி உருத்திரபுரத்துலேருந்து வரேன். என் அப்பாவோட பேர் வந்து மயூரன், அம்மாவோட பேர் வந்து நிஷாந்தினி. நான் வந்து ஃபட்டிமா ஸ்கூல், கிளிநொச்சியில் இருக்க ஃபட்டிமா ஸ்கூலில் வந்து படிக்கிறேன். அவ்வளோந்த கணக்காக சொல்ல இல்லை, அவ்வளோந்த அப்படியே அதெல்லாம் இருக்க. நான் நேர்காணல் செய்ய போகிறேன், அந்த இன்டர்வியூ செய்ய போகிறேன்னு சொன்னேன். நேற்றைக்கு வந்து எல்லாமே பாடமாக்கினேன். நீங்களா கடகரண்டு? ஓவா, இது சின்ன விஷயம் எல்லாம் பயப்பட தேவையில்லை. சரியா, நான் நார்மலான கேள்விகளுக்கு கேட்பேன்னு சொல்லுங்க. சரியா, உடனே நீங்கள் பார்க்குற உறவுகள் வந்து யோசிப்பீங்கள், என்ன அந்த பிள்ளைய நாங்கள் போஸ்ட் பண்ணி நேர்காணல் செய்கிறோம்ட்டு. அப்படியே உங்களை வெரைட்டியாக செய்கிறோம் இல்லை தானே? சரி, ஓகே. நீங்கள் நல்லா பாட்டு படிப்பீங்களேன்னு சொல்லி அக்காவும் சொல்லியிருந்தாங்க, உங்களோட அக்கா. அதே தாண்டி அம்மா அப்பா நல்லா சொல்லியிருந்தாங்க. சரியா, இப்போ எனக்கும் தெரியாது நீங்கள் எப்படி படிப்பீங்களான்னு. உறவுகளும் வந்து எதிர்பார்ப்பா இருப்பினேன். ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா? முதல் பருவம் தொடங்கி ஆசை வச்ச இல்லாத சாமிக்கு பூச வச்ச மழையில் நனைஞ்ச ஆட்டு போல மனசானியோ நனைச்சு புட்ட இரு கோலாய கொஞ்சம் மிரவு தாயா பொண்ணு மனசு கொஞ்சம் புனையவாயா ஏற இறங்க பார்க்கும் ரோசக்காரா
அட நல்லா குருவி ஒண்ணு மனசு மனசு சிறு கண்ணா குழியில பதுக்கிருச்சு சின்ன சின்ன துரட்டி பொண்ணு கண்ணு மொழிய தாய் சங்காயா ஆஞ்சிருச்சு போரானே போரானே காத்தோடு தூத்தல் போல போரானே போரானே போவாமத்தான் போரானே 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 காத்தோடு தூத்தல் போல போரானே போரானே போவாமத்தான் போரானே. உண்மைக்கும் அந்த மாதிரி பாருங்கள் சரியா. என்ன பொறுத்தவரையில அக்காவுக்கு ஈக்குவலாக படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு எப்படி இருக்கு? அக்கா மாதிரி படிக்கிறீங்களா இல்லது? அப்பா அப்படின்னு சொல்லலாம், நல்லா தானே படிக்கிறோம். அக்கா உங்களை விட கொஞ்சம் கூட படிக்கிறா அப்படியே. உண்மைக்கும் என்ன பொறுத்தவரை நல்லா பாடுறீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். தனுஷிகா படித்த பாட்டு எப்படி இருக்கிறன்னு சொல்லுங்க. மற்றதம்மா வந்து நீங்கள் இசை மீது வந்து உங்களுக்கு ஆர்வம் வந்து எத்தனை வயசில் வந்தது? இசையை ஆர்வத்தை தாண்டி வந்து நீங்கள் முறைப்படி இசையை கற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அதை பற்றி சொல்லுவீங்களா? முறைப்படின்னா இந்த கிரேட் 5 நான் படிக்க சும்மா வெள்ளிக்கிழமை அங்கே சும்மா பாட்டு படிக்க விடுறது. இப்போ நான் அதை பாட்டு படித்து அங்கே உள்ள டீச்சர் தான் சொன்னமா இப்போ மியூசிக் விடுங்கன்னு சொல்லி தான் கிரேட் 6ல இருந்து மியூசிக் படித்தேன். எனக்கு கொஞ்சம் மியூசிக் இது வந்து ஆசை வந்தது எனக்கு படிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு படிச்சு எனக்கு இப்போ குரல் வந்தது. ஒரு டீச்சரால தான் எனக்கு வந்து இப்படி குரலை வந்து நான் முந்தி படிக்கவே மாட்டேன். ஒரு டீச்சரால வந்து எனக்கு இப்படி ப்ராக்டிஸ் கொடுத்து எனக்கு இவ்வளோ பெரிய குரல் வந்தது காரணமே அவன் ஸ்ரீரஞ்சன் மேடம் அப்படி சொல்லி அவன் 6ஆம் ஆண்டுலேருந்து தான் படிக்க துவங்கி நீங்கள் என்ன அதுக்கு முதல் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இல்லை. பெரிய விஷயம் தான், நல்ல விஷயம். மற்றது உங்களை பார்த்து கதை கேட்க முக்கியமாக கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி ஒன்று தான். இப்போ டப்பண்டு தான் முகத்திலேன்னு ஒரு காயம் ஒன்று இருக்குது. அது கேண்டில கேட்க ஒரு ஆக்சிடென்ட் உண்டானது, ஆட்டோவில் போய்க்க அதுல இருந்து வந்தது. சும்மா கம்பி ஒன்று கிழிச்சு அதுல இருந்து வந்த காயம். அதான் இந்த காயம். என்ன உங்களோட வீட்டில் வந்து நீங்களும் அக்காவும் தங்கச்சியும் மட்டும் சொன்ன நீங்களானே 3 பேரும் வந்து வீட்டில் இருந்து நீங்கள் பாட்டு படிக்க வைக்கோ அல்லது வந்து பள்ளிக்கூட படிப்பு படிக்க வைக்க கொள்ளைக்க வந்து 3 பேருக்குள்ளேயும் சண்டை வந்தது இருக்கா? சண்டை வருமாட்டா, நான் அக்காவோட சண்டை போட மாட்டேன். அவ்வளோ அக்காட்ட கேப்பன் போய் இதுக்கு எப்படி வரும் அது கேப்பேன். தங்கச்சியோட தான் கொஞ்சம் சண்டை போடுறது. அவள் வந்து அவாட பொருளத்தோட கத்துவான், அது கொஞ்சம் சண்டை வரும். அவ்வளோ நாங்கள் பெருசாக சண்டை போடுறது இல்லை மற்ற தங்கச்சி ஆகுற மாதிரி. அப்படி சொல்லி விட்டவா அக்கா? என்னது இப்படி இல்லை கணக்கு ஒன்றும் கதைக்க கூடாது இல்லையேன்னு தங்கச்சி என்ன உங்களை மாதிரி அக்கா நீங்கள் உங்களை மாதிரி 2 பேரையும் மாதிரி தங்கச்சி பாட்டு படிப்பாவோ? படிப்பா கொஞ்சம் படிப்பா. நான் டான்ஸ் பாடம் தான் எடுக்கிறவா. அவள் டான்ஸ்லாம் பிரிப்போம் அப்படி எல்லாத்தையும் பாட்டில் படிப்போம். மியூசிக் எடுத்தவா பிறகு 8ஆம் ஆண்டில் வந்தாலும் டான்ஸ் மாறினேன். சரி, நாங்கள் வந்து கொஞ்சம் கழிச்சிட்டோம் நினைக்கிறேன். அடுத்த ஒரு பாட்டு ஒன்று படிப்போமா? பொட்டு வச்சு பூ வச்சு பொண்ணு ஒன்று போனா ஏழ வட்டமெல்லாம் கெட்டு மனோ சுத்தி வரும் தானா. இளசுகளை தடுத்தா அது கேட்காது, பழசுகளை திருப்பி அது பார்க்காது. சேட்டையெல்லாம் செய்கிறது சின்ன சின்ன பருவம், ஆசையெல்லாம் உங்களுக்கு கல்வி எனும் செல்வம். காலம் இருக்குது வாயா இந்த மண்ணோட மன்னர்களை காண கருங்குயில கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று தரியா தரியா. காண கருங்குயில கச்சேரிக்கு வரியா வரியா கண்மயக்கும் பாட்டு சொல்லி பாட்டு ஒன்று தரியா தரியா. மிச்சவங்க அந்த தக்க முக்கு தக்கு தாளம் மட்டும் எல்லாம் இருக்குல்ல? நான் படிக்கல, பாய்ஸ் படிக்கிறது. பாய்ஸ் தானே? நீங்கள் படித்தா படிப்படாதோ? படிப்படும் என்ன அவ்வளோ தானே? நான் சும்மா கேட்டேன். சந்தோஷம், சூப்பராக பாடுறீங்க. உங்களோட வயசுக்கு மீறின டேலண்ட் இருக்குன்னு எனக்கு தோணுது. பார்க்குறவர்கள் வந்து சொல்லுங்க, தனுஷியா படிக்கிற பாட்டு நான் கதைக்கிறதுக்கு எப்படி பதில் சொல்கிறா எல்லாத்தையும் வந்து ஒப்பிட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த காணொலியை வந்து கலைத்துறை சார்ந்த இசைத்துறை சார்ந்த கணவர் பார்ப்பீங்க. இந்த பிள்ளைக்கு வந்து நல்ல ஒரு கருத்துக்களை முன்வச்சிங்கன்னு சொன்னால் அந்த பிள்ளைன்ற எதிர்காலத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு படியாக இருக்கும். நீங்களும் அந்த கமெண்ட் செக்ஷனில் பார்த்து சில பேர் நல்ல மாதிரி கூடுதலான நாட்கள் சொல்லுவீங்க, இதில் திருத்தி தங்கச்சி இதில் திருத்திங்கன்னா முன்னுக்கு வரலாமெல்லாம் சொல்லுவீங்க. அதில் பார்த்து திருந்தி நடக்கணுமே நம்ம. இல்லாட்டிக்கு இந்த காணொலி எடுத்து முடிய ஒரு அலுவல் முடிஞ்சுதானேன்ட்டு போய் இருக்கிறது அப்படியே. சரி, சந்தோஷமா மட்டும் இல்லாமல் இருக்கு. இப்போ அக்கா ஒன்று எல்லாம் பாடுறா சரியா? அக்கா வந்து நேர்காணல் எல்லாம் தந்து நல்ல மாதிரி பாடிக்கொண்டு வாரா, இசை நிகழ்ச்சிகளும் படிக்கிறா. நீங்கள் வந்து இந்த நேர்காணலை தாண்டி லைஃப் பேண்டுகளில் படிச்சிருக்கிறீங்களா அல்லது வந்து படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா?
ஆசைப்பட்டிருக்கேன். ஒருக்கா வந்து அக்கா வந்து சுருதில பேண்ட்ல தானே படிக்கிறா. அதுல வந்து ஒருக்கா சான்ஸ் தந்தவே படிக்கிறதுக்கு. அதுக்கு முதல் வந்து மருதம் தேடும் மதுரை குரல்ல வந்து படிச்சிருக்கேன் ஸ்டேஜ் ஏறி. அது 2 தடவை தான் ஸ்டேஜ் ஏறி படிச்சேன். அது 2 தடவை தான் படிச்சிருக்கேன். அதுக்கு முதல் ஸ்டேஜ் ஏறில ஸ்கூல்ல சும்மா சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ல படிச்சிருக்கேன். சரி, சந்தோஷம். இப்போ நீங்கள் சின்ன பிள்ளை, அதாவது வந்து 14 வயசு, என்ன 14 வயசு, இனி படிக்கிற வயசுகள், இந்த ஓ லெவல் வருதானே 2 வருஷத்துல ஓ லெவல், அதுகளை முடிச்சு கொண்டு நீங்கள் மேற்கொண்டு அந்த பேண்டுகளில் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். சரியா? வாய்ப்புகள் வந்தால் நீங்கள் அதுக்கு போங்கோ. படிப்பை முக்கியமாக கைவிடாமல் படிக்கணுமன்றதான் இந்த விருப்பம். எங்களோட உறவுகளோட விருப்பமும் அதான். சரியா? பழச மறக்கலே பாவி மக நெஞ்சு துடிக்குது, உன்னையும் என்னையும் வச்சு ஒரு சனம் கும்மி அடிக்குது. அடடா எனக்காக அருமா குறைஞ்சீக தருமா மகராசா தலையா கவந்தீக, களங்கம் வந்தால் என்ன பாரு அதுக்கு நிலானதா பேரு. அடமந்தீல நின்னாலும் நீ விரப்படி தேரு ராசாவே ஒன்ன நம்பு இந்த ரோசா பூ இருக்குதுங்க. ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க அது சிறு வந்து இருக்குதுங்க. இலங்கையிலெல்லாம் கணக்கு காம்படிஷன் நடக்குதானே, போட்டிகள் நடக்குதானே, பாட்டு போட்டிகள். அந்த பாட்டு போட்டிகளில் நீங்கள் பங்கு பெற்ற அனுபவங்கள் இருக்குது. அதில் பங்கு பெற்று இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு எத்தனையாம் படம் கிடைச்சது, அதை பற்றி ஒரு சொல்லுவீங்களா? போயிருக்கேன், கெண்டியில் போயிருக்கேன் நிறைய தடவை. தமிழ் தின போட்டி, கர்நாடக சங்கீத போட்டிக்கெல்லாம் போயிருக்கேன். மாகாணத்துல எல்லாம் செகண்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த முறையும் போனான் இந்த ஸ்கூலில் வந்து தமிழ் தின போட்டி உண்டு. இப்போ இன்றைக்கு ப்ரைஸ் வந்து அந்த விஷயமா பாராட்டு விழா மாதிரி நடந்தது. போட்டிக்கு போய் தனி இசை போட்டிக்கு போயிட்டு வந்தது. இந்த மாதிரி சின்ன சின்ன இதுகளுக்கு தான் போயிருக்கேன். ஸ்கூலால் கூட்டிகிட்டு போனது தான் போயிருக்கேன். ஃபர்ஸ்ட் கிடைச்சது அதுகளுக்கெல்லாம். அதெல்லாம் இருக்கு. அக்கா ஒரு நேர்காணலில் சொல்லியிருந்தா, அக்கா தானும் அதை நீங்கள் சொல்ல மறந்துட்டீங்களே, மதுரம் தேடும் மதுரை குரல், அது போட்டி தானே போயிருக்கேன். அது 5 சுற்று நடந்தது. அது எல்லாத்துலேயும் செலக்ட் ஆகி அதில் போய் ஒரு கடைசியாக ஃபைனல் போய் 3rd பிளேஸ் கிடைச்சது எனக்கு. 3rd பிளேஸ் கிடைச்சது. என்ன சந்தோஷமா அது? சரி, ஓகே. இந்திய தொலைக்காட்சியில் படிக்கணும்னு ஆசை இருக்கா டனுஷியாவுக்கு? இருக்கு. எல்லாரும் சொல்றவே போய் படிக்கலாம் தானே, அக்காவையும் சொல்றேன், நான் சொல்றேன் போய் படிக்கலாம் தானேண்டு. இப்போ வந்து சின்ன வயசுலனே படிச்சு பெரிய ஆளானவனைக்கு போக முடியாது. அக்கா முதல் போகட்டும், பிறகு நான் போறேன் அப்படின்ட்டு. சரி, ஓகே. எதுக்கு போகணுமெண்டா ஆசை உங்களுக்கு? சரிகமபாவோ, விஜய் டிவிக்கோ, சூப்பர் சிங்கருக்கோ? சரிகமாப்பா போகணுமென்னு தான் ஆசை இருக்குது. ஃபர்ஸ்ட் அக்கா போயிட்டு வந்தோன்னா பிறகு பார்ப்போம் விட்டது. பார்ப்போம் என்ன. அக்கா முதல் போயிட்டு வெற்றியோட வந்ததுக்கு பிறகு நாங்கள் போவோம் என்ன. ஓகே, சந்தோஷம். என்னென்னு சொன்னால், இப்போ முக்கியமான கேள்வி ஒன்று. சரியா? அக்காவும் தங்கச்சியும் வந்து ரெண்டுக்கும் அந்த இந்திய தொலைக்காட்சியில் போகணுமென்னு ஆசைப்படுறீங்களானே. ஒருவேளை வந்து ஒரே நேரத்தில் 2 பேருக்கும் வாய்ப்பு வருது. 2 பேரில் ஒரு ஆளுக்கு தான் போகலாம். 2 பேரும் நல்ல டேலண்டான ஆக்கள். 2 பேரில் ஒரு ஆள் வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் நீங்கள் போகணுமென்னு ஆசைப்படுவீங்களா, அக்கா போகணுமென்னு ஆசைப்படுவீங்களா? அக்கா தான் முடிவேன். அக்கா தான் இப்போ ஃபேமஸாக இருக்காதுனே. அவள் போயிட்டு பிறகு இன்னொரு வாய்ப்பு எனக்கு வரும் தானே, வராமல் இருக்காது. வந்தோன்னா நான் பிறகு போவீங்களா என்ன? ஓகே, சந்தோஷம்மா. அடுத்த பாட்டு ஒன்று போமா. என்ன பாட்டு படிக்க போறீங்க? நான் செக்க பொக்கு ரயிலே, நீ மோத வந்த முயலு, நான் என்ன வேணோ மயிலே, நான் மருதம் அல்ல மயிலே, நீ மொட்டி போட்டு முயலு, நான் அடிப்போ வேணோ. தீயாக நீயாக அணைக்க வரவா, நீராக தெனாக நானாக தேடி வாவாயாக, ஓனப்புனால என் நெஞ்சு குழி மேல அட என்னவோ என்னவோ எனத்தார ஐத்தானே நீ எனத்தார. மச்சாமீச வீச்சருவா மச்சி நீ எல்லாம் எங்கிடுவா, மச்சான் கண்ணு வந்துருமா சுத்தி போனே பம்பரமா. சூப்பரா இருக்கு. சரியா? ஏன் இந்த பாட்டு படிக்கணும்னு ஆசை வந்த இந்த நேரம்? அப்பா வந்து அதான் சொல்றாரு, இதை படி நல்லா இருக்கும், உனக்கு இதுதான் நல்லா இருக்குது, ஹை பீஸ்ல எடுக்கிற பாட்டா அப்பா தான் சொல்றாரு படிக்க சொல்லி. எதெல்லாம் கேட்கறவ எனக்கு இந்த சில இடங்கள் இதுல ஹைல வருது. இப்ப நான் எனக்கு இது கஷ்டம், நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி கேட்கறது. அவருக்காக நீங்க பாவம் படிச்சு நான் அப்பா காண்டி தான் படிச்ச நீங்க. சரி, சந்தோஷம் அம்மா. நான் சும்மா பண்ணா தான் கேட்டேன். சரியா? இப்போ கொஞ்சம் இந்த பாட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் உஷார் இருந்த மாதிரி இருக்கு. நல்லா கதைக்கிறீங்க.
சரி அப்படியே கொஞ்சம் நேரம் கதைப்போம் சரியா. மற்றது வந்து காணொளி வந்து நாங்கள் பதிவு செஞ்சு கொண்டிருக்கிற இடம் வந்து கிளிநொச்சி மாவட்டம் உங்களோட இடத்துல நான் நிற்கிறேன். மற்றது வந்து சரியான மாதிரிக்கு இங்கே காத்தடிச்சு கொண்டு இருக்குது. பிள்ளைன்ற தலைமுடியிலேருந்து இந்த ஷர்ட்லேருந்து எல்லாம் பார்க்க தெரியும். சில நேரம் வந்து இந்த பாட்டு படிக்கோ இல்லை நாங்கள் கதை கேட்கோ சில நேரம் இரைச்சல் சத்தங்களை எனக்கு கேட்டுச்சுன்னு சொன்னால் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கன்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். எல்லாரும் வந்து இப்போ நீங்கள் வந்து நல்லா பாட்டு படிக்கிறீங்க, ஒரு சிங்கர்ன்னு தான் நான் எங்களோட உறவுகளுக்கு சொன்னேன். நான் அப்போ சொல்லிக்க வந்து அவன் நினைப்பினம் இந்த பிள்ளை வந்து எதிர்காலத்தில் ஒரு சிங்கராக வர போகுது அல்லது வந்து ஒரு மியூசிக் லெக்சரராக வரணும் எல்லாம் ஆசைப்படுவான்னு அவன் நினைப்பினான். சரியா, உங்களோட எதிர்கால இலட்சியம் என்னன்னு சொல்லுவீங்களா எங்களுக்கு? இப்போ வளர்ந்து ஒரு டீச்சர் ஆகணும் இல்லாட்டி ஒரு பெரிய சிங்கர் ஆகணும் தான் எனக்கு ஆசை. வேறு ஒன்றும் இல்லை. அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கொள்ளணும், அவையே பார்த்துக்கொண்டா காணேண்டா அவைக்கு அதான் ஆசை. அக்கா அம்மா தான் சொல்றா அவையோடய இருக்கணும், அவையை பார்த்துக்கொள்ளணும், அது மட்டும் எனக்கும் ஆசை இருக்கு. கண்டிப்பா சொல்றீங்க. கொஞ்சம் ஒரு 18-20 வயது வேற அப்படி இல்லை, எனக்கு அம்மா அப்பாவோட இருக்கதான் எனக்கு ஆசை. சரி, சந்தோஷம். இப்போ சொன்ன மாதிரிக்கு ஒரு 18-20 வயது நீங்கள் கடந்த வேலைக்கு வந்து இந்த காணொலியை கொண்டு கூட வீட்டை வருவேன். சரியா, அம்மா அப்பா என்ன கட்டத்தில் இருக்கணுமாண்டு, அம்மா அப்பாவோட இருக்கிறீங்களா இல்லையாண்டு. சரியா, ஓகே. பார்க்குறவர்கள் வந்து யோசிக்கலாம் வந்து என்ன நடக்க முடக்கா அந்த பிள்ளை சின்ன பிள்ளையோட கதை நடக்குது தம்பியாண்டெல்லாம் நீங்கள் யோசிப்பீங்க. அப்படி இல்லை, சிலது வந்து அந்த அப்படி இப்படி கதைச்சா தான் நீங்களும் பொறுமையாக இருந்து பார்ப்பீங்க. அந்த பிள்ளையும் வந்து ஒரு சுவாரஸ்யமாக இருக்குமன்றதுக்கான தான் அப்படி கதைக்கிறேன். மற்றபடி அந்த பிள்ளையை நான் வந்து கேலி செய்கிறேன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படி செய்கிறேன், நான் உங்களுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி கதைக்கிறேன் இல்லை தானே? ஓகே. இப்போ நீங்கள் வந்து அம்மா அப்பா நல்ல மாதிரி வச்சு பார்க்கணுமெல்லாம் ஆசைப்படுறீங்களானே. வீட்டில் அம்மாவை பிடிக்குமா அப்பாவை பிடிக்குமா? ஒரு ஆளை சொல்லணும். பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா சொல்லல, 2 பேரும் பிடிக்கும். சரியா, அம்மாவும் அப்பாவுக்கும் பிடிச்ச பாட்டுன்னு சொன்னா ஏதாச்சும் ஒரு பாட்டு படிக்குங்களா? வைக்கிற பிடிச்ச பாட்டு. அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டு 1000 மலர்களே. வானிலே வெண்ணிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம், வானிலே வெண்ணிலா தேய்ந்து தேய்ந்து வளரலாம், மனதில் உள்ள கவிதை கோடு மாறுமா, ராகங்கள் 100 பாவங்கள் 100, என் பாட்டும் உன் பாட்டும் ஒன்றல்லவோ, 1000 மலர்களே மலருங்கள், அமுத கீதம் பாடுங்கள், ஆடுங்கள், காததேவன் காவியம், நீங்களோ நாங்களோ நெருங்கி வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள், 1000 மலர்களே மலருங்கள். சூப்பரா பாடினீங்க. சரியா, என்ன புது பாட்டா இல்லை இடைக்கால பாடல? இடைக்கால பாடல் 2 தான் நான் கேட்குற மாதிரி இருக்கு. முதல்ல இது மருதம் தேடுமத கொல்ல ஃபைனலுக்கு படிச்ச நீங்க ஃபைனல் படிச்சு அந்த பாட ஜட்ஜ் பண்ணி தான் நீங்க 3ஆம் இடம் வந்தீங்களா? என்ன சூப்பரா பாடின நீங்க. இது அம்மா அப்பாவுக்கு விருப்பமா? அம்மா பிடிக்கும், அவன் படிக்க சொல்லி கேட்குறவா. இதுவும் இன்னொரு பாட்டு ஒன்று படிச்சு நான் போரானே அது 2 படிச்சேன். அதுவும் அம்மா அப்பாவுக்கு விருப்பம் அப்படியே. இப்போ அக்கா உங்களோட ஃபேமிலியில் வந்து எல்லாரும் வந்து கலைத்துறை சார்ந்து பயணிக்கிறேன்னு சொல்லி நீங்களும் சொன்னீங்க, அக்காவும் சொல்லியிருந்தாங்க முதல் ஒரு நேர்காணல்ல. எப்படி ஃபுல்லாகவே வந்து கலைத்துறையோட தான் போகுதா இல்லை படிப்பில் எப்படி நீங்கள் கட்டிக்காரியா? ஸ்கூல் படிப்புகள் நல்லா தான் படிக்கும். அக்காவும் அப்படிதான், தங்கச்சியும் அப்படிதான், நானும் அப்படிதான். நல்லா படிக்கிறீங்களா? ஓகே. நீங்கள் வந்து எந்த ஸ்கூல்னு சொன்னீங்க? கிளிநொச்சி. அது எங்கே இருக்குது? டவுன்லையா? இல்லை, இந்த ஒருத்தர் இதுக்குள்ள அந்த சர்ச்சுக்கு பக்கத்தில். அப்படி நல்ல ஸ்கூல். எப்படி நீங்கள் வந்து ஸ்கூலில் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு முதல் மேடை அனுபவம் ஒன்று இருக்கு தானே? இங்கே வந்து ஸ்கூலில் படிக்கோ இல்லை வந்து ஸ்கூல் படிப்பில் மேடைக்கு போகாட்டிக்கும் வெளியில் வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்டேஜுக்கு ஏறி இருப்பீங்களானே, உங்களோட முதல் மேடை அனுபவத்தை சொல்லுவீங்களா எங்களோட உறவுகளுக்கு? ஸ்கூலில் செஞ்சுருக்கேன், கேண்டீனில் படித்த ஸ்கூலில் செஞ்சுருக்கேன். நிறைய தரக்கா தனிப்பாட்டு மைக்கில் எல்லாம் படிக்க விடுறது, அக்காவோட சேர்ந்து படித்தேன் நான். சும்மா தேவாரங்கள் படிக்க விடுறது, அதெல்லாம் படிக்கிறது, அதில் ஸ்டேஜில் ஏறி படிச்சிருக்கேன். இங்கே வந்து ஒருக்கா சும்மா ஒரு மன்றம் ஒன்று செஞ்சவே, தமிழ் மன்றம் மாதிரி, அதுலேயும் ஒரு பாட்டு படிச்சேன். இங்கே வந்து அப்போ தான் ஸ்டேஜ் நான் இந்த ஸ்கூலில். சரி, ஓகே. நான் இந்த நேர்காணல் செய்கிறதுக்கு வந்து என்னென்ன பாட்டுகள் தெரியுமான்னு சொல்லி நேற்று கேட்டிருந்தேன் நான் தானே. அதில் ஒரு பக்தி பாட்டு ஒன்று சொல்லியிருந்தேன் நீங்கள் தானே? என்ன பாட்டு? அழகான பழனி மலை. அது விருப்பமா உங்களுக்கு? ரொம்ப பிடிக்குமா? பாப்பம் இருக்கா உங்களோட குரலுக்கு நல்லா செட் ஆகாம நினைக்கிறேன். படிக்கிறீங்களா? அது இருக்கா? வெள்ளி திரு நேரம் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் தோன்றுமே,
வெள்ளி மயிலேறி வேலன் வரும் வரை நெஞ்சம் காணுமே இணையாளும் ஆண்டவனே எழில் வேலவா ஆ இணையாளும் ஆண்டவனே எழில் வேலவா எளியேனும் உனை பாட அருள்வாயையா எழிலேனும் உனை பாட அருள்வாயையா முருகா 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 அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா அழகான பழனிமலை ஆண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேலவா. சூப்பராக பாடுனீங்க இந்த பக்தி பாட்டு. சரியா, அது அக்கா உங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறேன் இல்லை நீங்கள் நார்மலாக நீங்களா படிக்கிறீங்களா? இது சும்மா ஒருக்கா அக்கா ஸ்டேஜில் டான்ஸ் ஆட கேட்டேன்னா அதுக்கு பிறகு ஒருக்கா மருதன் தேடி மருத குரலில் படித்தேன். அதுக்கு பிறகு அக்கா கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தவாங்க. அதுக்கு முதல் அது முக்கியமான கேள்வி ஒன்று. சரியா, இப்போ நீங்கள் வந்து வீட்டில் பாட்டுகள் எதுவும் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களானே? ஸ்கூலில் வந்து பாட்டு, ஸ்கூலில் சினிமா பாட்டு படிக்கல, ஸ்கூல் சங்கீதம் சார்ந்த பாடல்கள் படிக்கும்போது உங்களுக்கு வந்து ஸ்கூல் டீச்சரை தாண்டி வீட்டில் யாரும் ட்ரெயின் பண்ணுறதா இல்லை வந்து நீங்கள் ஸ்கூல் படிப்பை விட வெளியில் யார்கிட்டையும் படிக்கிறீங்களா கிளாஸு? இங்கே வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறது தான். அங்கே வந்து கிளாஸ் போனான், ஒரு அந்த ஸ்ரீரஞ்சனி மீடியம்கிட்ட தான் கிளாஸ் போனான் சங்கீதம் படிக்கிறதுக்கு. வீட்லேயும் அக்கா சொல்லி தரவா, பிள்ளைகள் எதுவும் இருந்தால் வீட்லேயும் சொல்லி தரவாக்கா. நீங்கள் ஸ்கூல் படிப்பை தாண்டி வெளியில் ஒரு நல்ல ஒரு டீச்சர்கிட்ட படிக்கணுமன்றதான் நின்ற விருப்பம். தெரியும், அந்த போட்டிகளுக்கு போகிறோன்னு சொன்னால் பெரிய பெரிய நல்ல திறமையான ஆக்கள் எல்லாம் பெரியவினம். அப்போ உங்களை தயார்படுத்தி கொண்டு அந்த இடங்களுக்கு போகணும். சரியா, ஓகே, சந்தோஷம் அம்மா. இப்போ நான் இந்த நேர்காணல் செய்கிறதுக்கு 5 மணிக்கு நிற்க சொன்னேன் நான். இல்லை அக்காவையும் உங்களே நீங்களே என் அக்கா அவுட் வந்த நீங்கள். அக்கா வந்து சுருதில பேண்டில் நேற்று போய் படித்ததால குரல் நான் மாறிட்டல, அதனால எப்படியும் சும்மா டயர்டு வேறு, அதனால வரையில் நின்றுவா. இல்லாட்டி அக்கா சொன்னா எந்த முகத்தோரே காட்டே இல்லாது. சரி அப்படிலாம் சொல்லல, அப்படிலாம் சொல்லல. சரி, அவள் கீழாண்டபடியாக வரையில் என்ன. ஓகே, சந்தோஷம். இவ்வளோ நேரம் வந்து நான் உங்களுக்கு அக்கா அக்கான்னு காய்ச்சினான், தங்கச்சியும் வந்து அக்கா பேர் சொல்லலாம் காய்ச்சினாங்க. வேறு ஒன்றும் இல்லை. அண்மையில் நான் வந்து ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தேன், நான் பார்த்துருப்பீங்க. அபி என்று சொல்லி ஒரு என்ன சொல்கிறது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பெரும்பாலான நாட்கள் பார்த்துருப்பீங்க. அந்த அபின்ற தங்கச்சி தான் வந்து தனுஷிகா. என்ன உன்னை கண்ட நான் முதல்லாம் வச்சு பொட்டும் கருப்பு தான், ரெட்ட ஜட பின்னலிலே கட்டும் ரிபன் கருப்பு தான், பூக்கடையில் தேடின பூவில்லை கருப்பு தான், அன்று முதல் எனக்கு தான் பூக்கள் மீது வெறுப்பு தான், பவாடை கட்டி கட்டி பதிஞ்ச தடம் கருப்பு தான், முத்தங்கிட்டு காத்திருக்கு அந்த இடம் உனக்கு தான், உன்னை புத்தி வச்சிருக்கோம் சூப்பர் ஸ்டாரு, நம்ம ஒரு சூப்பர் ஸ்டாரு ரஜினிகாந்த் கருப்பு தான், அழகு கருப்பு தான், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, அவ கண்ணு ரெண்டும் என்ன மயக்க 1000 வாட்ஸ்அப் பவரு, கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு. அப்படின்ற காணொலி பார்த்தாக்கள் வந்து இந்த பிள்ளையை வந்து இவ்வளோ நேரம் பார்த்து கொண்டு இருந்தாக்கள் வந்து யோசிச்சிருப்பீங்க. அதான் நான் யோசிச்சு நான் அப்போவும் அந்த பிள்ளைன்ற முகம் அப்படியே இருக்குது, அதே மாதிரி அந்த பிள்ளைன்ற குரலும் அப்படியே இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்க. அப்படியா இல்லையா? சும்மா சொல்கிறேன். குரல் அக்கா மாதிரி இல்லை சொல்கிறேன், வெளியில இருந்து யாரும் வந்து அக்கா மாதிரியே இருக்கீங்கன்னு சொல்கிறேன். குரல் வந்து எனக்கு போல்டு வாய்ஸ் தானே, அக்காவுக்கு சும்மா ஹைல எழுத்து படிக்கிறவா அக்கா. அக்கா வகையில் இந்த கைக்கு போகிறவா இல்லையே, அவள் ஒல்லி குரலில் படிக்கிறவா, நான் போர்டில் வாய்ஸ்லாம் படிக்கிறது. ஏதோ உங்களுக்கு வாரத்தை சொல்லி தள்ளுறீங்களே. ஓகே, சரி, அவள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறா. பார்க்குறவர்கள் வந்து சொல்லுங்க, அப்படின்ற காணொலி பார்த்தாக்கள் வந்து 2 பேரில் யார் நல்லா படிக்கணும்னு சொல்லி இப்போ இந்த 2 பேருக்கும் சண்டை பிடிக்கிற அளவுக்கு கமெண்டில் எழுதாமல் 2 பேரையும் வாழ்த்தி நல்ல மாதிரிக்கு கருத்துக்களை பதியணுன்றதை இந்த சொல்லிக்கொள்கிறேன். சரியா, இப்போ வந்து ஆக்கள் அலர்ட் ஆகிட்டேன். சரியா, உங்களுக்கு கொஞ்சம் உஷார் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்ற தங்கச்சின்னு சொல்லியாச்சுது. சரியா, இப்போ ஒரு நல்ல ஒரு எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய மாதிரி ஒரு பாட்டு படிக்கிறீங்களா? கண்கள் மட்டும் பேசுமா, கைகள் கூட பேசுமா, உன் காதல் கதை என்னமா, உன்னை பார்த்த மாமனின் கண்கள் என்ன சொன்னதோ,
மறைக்காமல் அதை சொல்லமா பக்கம் வந்தானா முத்தம் தந்தானா கண்ணில் அழைத்தானா கட்டி பிடித்தானா அவன் பார்க்கும் போது உடல் வண்ணம் மாறும் அழகே சரிதான் இது காதலின் அறிகுறிதான் தாமரையே தாமரையே காதலிக்கும் காதலன் யார் சொல்லு ஹே சொல்லு. உண்மைக்கு நல்லா பாடினீங்க டனுசியா. சரியா, உண்மைக்கு நான் நேர்காணல் செய்கிறாக்கள்கிட்ட வந்து பேர்களை வந்து டப்புன்னு கேட்பேன். ஆனால் பேருந்து தங்கச்சின்னு சொல்லுவேன். ஒரு போய் எடுத்தேன்னு சொன்னால் தம்பின்னு சொல்லி தான் கதைக்கணும் நான். அப்போ உங்களோட பேர் வந்து சில நேரத்தில் வந்து மாறிக்கிற சொன்னா கோய்க்கக்கூடாது நம்ம. சரி டனுசியா, இப்போ நீங்கள் வந்து படித்த பாட்டு வந்து உண்மைக்கு நல்லா இருந்தது உங்களுக்கு? ஓ, இது நான் கூட ப்ராக்டிஸ் எடுத்தேன். நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. நீங்கள் சொல்லுங்க டனுசியா பாடின இந்த பாடல் வந்து எப்படி இருக்குன்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதோட வந்து உங்களுக்கு இன்னொரு தங்கச்சி இருக்கான்னு சொன்னீங்களானே, அக்காவே நேர்காணல் செஞ்சாச்சு. உங்களை வந்து இப்போ என்ன சொல்கிறது, சோஷியல் மீடியான்னு சொன்னால் இதான் முதலாவது நேர்காணல் நினைக்கிறேன். ஏன்னா இது அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது போடுறேன். அந்த கேமராக்களை பார்க்க கொள்ளைக்க அப்படியா இல்லையேண்ணே? லைட்டாக பயமாக இருக்குது. சரி சரி, ஓகே. அக்கா நல்லா கதைச்சவா என்ன? தங்கச்சி கொஞ்சம் கதைக்கிறது கொஞ்சம் பயந்து யோசிக்கிறான்னு நீங்கள் ஒரு சில பேர் யோசிக்கக்கூடும். ஆள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து எப்படியான நேர்காணல் இந்த கேமராக்கள் அப்படி என்ற போல் மற்ற ஆள் வயசுலேயும் சின்ன ஆள். ஸோ அதால் வந்து கொஞ்சம் பயம் இருக்குந்தான். அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கோ. அடுத்தடுத்த நேர்காணல்லையோ அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருந்தால் இப்படி தான் பயப்படுறீங்களா? ஸ்டேஜில் என்ன பயம் இருக்காது. சுல்லாட்டி அடிப்பீங்களா மேமைக்க? படிப்பேனா பயம் இருக்காது. பயம் இருக்காது. என்ன இவ்வளோ நேரம் வந்து உங்களை பற்றி நேர்காணல் செய்து கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு வந்து உங்களோட அக்கா நேர்காணல் செஞ்சு நான் இன்னும் ஒரு ஆள் மிஸ் பண்ணி இருக்கிறாதான் உங்களோட குடும்பத்தில் ஒரு தங்கச்சி. அவள் வந்து என்ன டான்ஸ் தான் ஆடுவா? ஓ, அவ டான்ஸ் தான் செய்ய. பாட்டை துப்புரவா படிக்க மாட்டா? துப்புரவான்ல படிப்பா. அன்றைக்கு கோயில் எல்லாம் படிச்சுவா, நல்லா தான் படிக்கிறவா. அவக்கு வந்து பாட்டை விட டான்ஸ் தான் நல்லா வரும். என்ன கோயில் துவாரம் படிக்கவா? சும்மா சினிமா பாட்டு தான் படிக்க சொல்லியிருந்தேன். அதை படிச்சவா. அந்த மச்சான் பீஸ் தான் படிச்சவ. அதெல்லாம் நல்லா படிச்சவா. டான்ஸ் தான் நல்லா செய்யறது. அதனால எடுத்து. சரி, ஓகே, சந்தோஷம். கசானா கசானா போலவ மோனா பொட்காசு நீ அல்ல திறக்கவா நீதானே பினின்யா போனிட்ட கேசோலினா நீதானே போனிட்ட கேசோலினா சாரங்கே நரம்ப நான் எங்கே கடந்த நீ என்ன ஒரு நான் என்ன மறந்த பேரங்கி குழலில் நான் தூங்கி கிடந்த நீ காதல கொடுக்க நான் பறந்த சொல்லா எது என்ன சாய்ச்ச கள்ளா கள்ளா மனசு தீபச்ச யாரும் என்ன இது உனக்குள்ள அடிச்சது இல்லையே மோனா 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 கேசோலினா மோனா 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 கேசோலினா. இப்போ இந்த காணொலியெல்லாம் எடுத்துட்டு இப்போ நீங்கள் வீட்டை போயிடுவீங்களானே, வீட்டை போட்டு இந்த காணொலி நாங்கள் போட்ட பண்ணுவீங்க, நாளைக்கு நாளைக்கு போடுற பண்ணுவீங்க. இப்போ இந்த காணொலியை வந்து யாருக்கு சென்ட் பண்ணுவீங்க பார்க்க சொல்லி? அத்தை மாமா பெரியம்மா எல்லாருக்கும் சென்ட் பண்ணி. சரி, அவளுக்கு அனுப்பிங்க. உங்களுக்கு இந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட் அண்ட் ஒருத்தரும் இல்லையா? இருக்கீங்க. அவைக்கு அனுப்பினா என்ன சொல்லுவீங்க? சொல்லுவேன் நல்லா இருக்கு வடிவா செஞ்சிருக்க அப்படின்னா சொல்லுவேன். சரி, ஓகே. நீங்கள் இவ்வளோ நாள் மாதிரி ஸ்கூல்லேயும் வந்து நல்லா பாட்டு படிக்கிறீங்கன்னு சொன்னீங்க. வெளியிலேயும் வந்து சின்ன சின்ன ஸ்டேஜுகளில் பாட்டுகள் படிக்கிறீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டங்களில் வந்து ஏதாச்சும் சொல்லியிருக்கீங்கம்மா அப்படி நீ நல்லா பாடுற, நீ வந்து இந்திய அந்த தொலைக்காட்சிகள் சரியாக பார்க்கும் சூப்பர் சிங்கர் அட சிரிப்பு வருது. சொல்லியிருக்கேன், நிறைய பேர் சொல்லியிருக்கேன், நிறைய எல்லாரும் சொல்லியிருக்கேன். ஸ்கூலில் இருக்க எல்லாருமே சொல்லியிருக்கேன் போகலாம் தானே. யார் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்? யார்? சித்திட மகள் துசிக்கான்னு சொல்லி அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இப்போ நான் வந்து சும்மா ஜோக்கா பண்ணா காய்ச்சி கொண்டு போகிறேன். சரியா, பாட்டு முக்கியம் தான், இல்லையாண்டு இல்லை. அக்காக்கு மாத்தான்னு சொன்னேன். நான் பார்க்குற இந்த காணொலியை வந்து கன பேர் பார்ப்பீங்க. இதில் வந்து கலைத்துறை சார்ந்து கன பேர் வந்து பாட்டு பாடுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, வேறு திறமைகள் எல்லாம் இருக்கும். முற்றுமுழுதாக வந்து இந்த கலைத்துறைக்கு மூழ்கி போகாமல் படிப்போடு சேர்ந்து இது ஒரு கலைத்துறையை நீங்கள் வளர்த்துக்கொள்ளணுன்றது இந்த தாழ்மையான வேண்டுகோள். நீங்களும் அதுதான், அக்காக்கு மாத்தான் சொன்னேன். நான் பாட்டு முக்கியம், டான்ஸ்கள் எல்லாம் முக்கியம் தான், இல்லையாண்டு இல்லை. ஆனால் வந்து எங்களுக்கு இப்போ வந்து படிப்பு தான் முக்கியம். படிப்பு தான் எங்களுக்கு வந்து ஒரு நிலையான ஒரு ஜொப்புக்கோ இல்லது வந்து என்னத்துக்கோ வந்து அதான் முக்கியம். அதோடு சேர்த்து இந்த பாட்டுகளை படித்து கொண்டு போகணும். என்ன சரியா, ஓகே. இப்போ இந்தியன் பிளேபேக் சிங்கர்ஸ் இருக்குன்னு தானே. இப்போ கேர்ள்ஸ்ன்னு சொன்னால் சித்ரா அம்மா, சுசீலா, ஜானகி,
ஸ்டே ஆகும் சில அப்படி இப்படி எனக்கு என்ன பேர் இருக்கீங்க நீங்கள் ஒரு கும்பல பிள்ளைன்ற படியால் வந்து எல்லாருக்கும் வந்து இவாண்ட குரல் மேத்தான் எனக்கு இருக்கணும் இவாண்ட பாடல்களை நான் பாடணும் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் தானே அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? நான் வந்து அனுராதா ஸ்ரீராம் மாதிரி படிக்கிறது சொல்ல அப்பாவோட சேர்ந்து படிக்கணும் அந்த பாட்டு அப்போ சொல்கிற வாக்கால் அவா மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்கிறவா உங்களுக்கு தான் ஆசையோ? அவளை குரல் எடுத்திருக்கேன் 2-3 பாட்டு அவா மாதிரிலாம் படிக்கிறேன் நான் நார்மலாக போல்டு வாய்ஸில் தான் படிக்கிறது கூட நான் எனக்கு ஹை பிச்லாம் சில நேரம் வராது அதனால போல்டு வாய்ஸில் படிக்க சரியா வரும் சில அந்த என்ன நினைச்ச பாட்டு தான் அப்பாவோட சேர்ந்து படிக்கிறேன் நான் கூட. அனுராசரி நம்ம இந்த வாய்ஸ் மாதிரி உங்களுக்கு வரணும் அவன் மாதிரி படிக்கணும்னு ஆசை. வாழ்த்துக்கள், சூப்பராக பாடுறீங்க. முக்கியமான ஒரு விஷயம் மட்டும் சொல்லணும், இந்த காணொலியில் நீங்கள் வந்து அபின்ற காணொலி பார்த்தாக்கள் கூடுதலான ஆக்கள் வந்து ஃபேஸ்புக்கில் சரி டிக்டாக்கில் சரி யூடியூப்பில் சரி நாங்கள் போட்ட பதிவுக்கு கீழே வந்து கனவேர் போட்டிருந்த நீங்கள் வந்து அபி வந்து பாடுறது வந்து சரி அச்சோட்டா வந்து அனுராதா ஸ்ரீராம் மாதிரி இருக்குது, எப்படி பிக்கப் பண்ணினா அவாண்ட ஸ்டைலுக்கு அவாண்ட பாடல்களை தேர்ந்தெடுத்து படித்தா நல்ல ஒரு எதிர்காலம் பெருமென்று சொல்லியிருந்த நீங்கள். உங்களுக்கும் வந்து அவாவெல்லாம் விருப்பம் என்று சொல்கிறீங்க. நீங்களும் கிட்ட மட்டும் அவா மாதிரி தான் பாடுறீங்கன்னு எனக்கு இப்போ சொன்னது பிறகு கொஞ்சம் தெரியுது. உன்னோட வெப்பம் நான் தொட்டு பார்க்கறப்போ என்ன நினைச்சேன், தீக்குச்சி வந்து தீக்குச்சி கிட்ட சோக்கியம் கேட்குதுன்னு நானும் நினைச்சேன், உன் கண்ணுக்குழி முத்த வச்சு என்ன நினைச்சேன், என் நெஞ்சுக்குழி மீது உன்னை கேட்க நினைச்சேன், நான் பேராசை நூறாசை கேட்கையில் ஆடித்தேன் மல்லி நீ என்ன நினைச்சடி, 6-7 கட்டிலுக்கும் 5-6 தொட்டிலுக்கும் சொல்ல நினைச்சேன், நான் சொல்ல நினைச்சேன், உன்னை குட்டு முத்த குத்தகையால் நினைச்சேன். ஆள் வந்து இப்போ சின்ன பிள்ளை, அப்போ வந்து நாங்களும் கணக்கை போஸ்ட் பண்ணல, கணக்கை பாட்டு படிங்கோ அது செய்யுங்க இது செய்யுங்கன்னு சொல்லி இந்த பிள்ளைன்ற திறமையை வந்து எங்களோட உறவுகள் பார்க்கணும். இந்த பிள்ளைக்கும் ஒரு என்ன ஒரு இப்படியான காணொலிகள் போடுவதால் வந்து நீங்கள் வந்து நல்ல கமெண்ட் சொல்லுவீங்க. இதை தாண்டி வந்து பெரிய பெரிய ஊடகங்கள் கூட வந்து இந்த காணொலிகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் வந்து நேரடியாக வந்து அவர்களுக்கான வாய்ப்புகளை வந்து பெரிய பெரிய காம்படிஷனில் பாடுவதற்கான வாய்ப்புகள் வந்து உண்மையில் உங்களுக்கு டேலண்ட் இருந்தால் கண்டிப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுக்காண்டி தான் ஒரே ஒரு நோக்கத்துக்கு அந்த அப்படியான காணொலியை பதிவு செய்கிறோம். இந்த பிள்ளையை போல பாடக்கூடிய ஆடக்கூடிய ஒரு திறமைகளை கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்கள் வந்து உங்களோட ஊரில் உங்களோட பிரதேசங்களில் இருந்தால் வந்து எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து அவர்களை வெளிக்கொண்டு வரக்கு தயாராக இருக்கிறோம்ன்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து நல்ல மாதிரிக்கு பதில் சொல்கிறீங்க, பாட்டுகள் எல்லாம் படிக்கிறீங்க, சரியா? சரி, ஓகே. நீங்கள் வீட்டிலேயும் இப்படித்தான் சிரிச்சு கொண்டு இருப்பீங்களா இல்லை என்ன பார்க்க சிரிப்பாக இருக்கா உங்களுக்கு? வீட்லேயும் அப்படித்தான். எந்த நேரம் சிரிச்சு கொண்டு இருப்பீங்களா? அப்படியே எல்லாரோடையும் காய்ச்சி எத்தனை பலமான காய்ச்சி கொண்டிருக்காது, சிரிச்சு கொண்டே தான் இருப்பாங்க. சரி, ஓகே. முக்கியமான கேள்வி, நீங்கள் வந்து படிப்புலையும் கட்டிக்காரன்னு சொல்கிறீங்க, சரியா? பாட்டுகளை நல்லா பாடுறீங்க, இதோட தாண்டி வந்து உங்களுக்கு வேறு என் திறமைகள் இருக்குதா? வேற சும்மா டான்ஸ் ஆடுறேன் நான், பரதநாட்டியம் மட்டும் சும்மா நார்மல் டான்ஸ் ஆடுறேன் நான். ஸ்போர்ட்ஸ் வேல் செய்வீங்களா? அப்படியா? ஹை ஜம்ப், ரன்னிங் எல்லாம் செஞ்சுருக்கேன், நெட் பால் செஞ்சுருக்கேன், எல்ஏ செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி எல்லைக்கு போட்டி கூட்டிட்டு போறது இப்போ இது மற்ற இப்போ கிட்டத்தில் நீ இந்த ஸ்கூலுக்கு வந்தாங்க இங்கே தான் காட்டுது, அப்போ கிட்டத்தில் வந்த ஆக்கள் கூடன்னு சொல்லி கூட்டிட்டு போயில அதெல்லாம் செஞ்சு நான் கொஞ்ச நாள். ஸ்போர்ட்ஸ் நல்லா செய்வீங்க, பயங்கர கட்டிக்காரியா இருக்கிறீங்களே. ஹை ஜம்மா லாங் ஜம்மான்னு சொன்னீங்களே? ஹை ஜம்ப். அவங்க பாஞ்சு காட்டுறீங்களா? அப்படி கேட்க மாட்டேன், ஜோக்கை தான் கேட்டேன். சரியா, சந்தோஷம் அம்மா. மற்றது வந்து இப்போ நீங்கள் வந்து இசைத்துறையிலெல்லாம் பயணித்து கொண்டு வாரீங்க, ஸ்போர்ட்ஸ் செய்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, கட்டிக்காரி. இதோட எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் வந்து பாட்டுகள் எல்லாம் படிக்கிறீங்களானே, வீட்டில் வந்து உங்களுக்கு வந்து பாட்டுகள் படிக்க எல்லா வசதியும் இருக்குதா உங்களுக்கு? என்னத்தில் பாட்டு செஞ்சுருக்கேன்? கரோக்கி எல்லாம் படிக்க கொள்ள ஃபோனில் கரோக்கி போட்டு அப்பா மைக்கு பாக்ஸ் எல்லாம் வண்டி வச்சிருக்கிறதுக்காக அதில் போட்டு படிக்கிறது தான், அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நாங்கள் போட்டு படிக்கிறது. நண்டோருது நண்டோருது நிறையோருது நிறையோருது என்னானது ஏனானது ஏன் ஒரு மாதிரி ஆகுது தாங்குது கதை கதக்குது கனவுகள் தினம் குதிக்குது வர வர எனக்கு எனக்கு பருவ கிறுக்கு பிடிச்சிருக்குது எங்கிருக்க இன்னும் மாறே குந்திருக்கேன் வாரே வாரே வம்பிழுக்க அதுக்கு தானே வந்திருக்கேன் வாராராதா ஒரங்கராதா காதல் பண்ணி கண் திறந்தேன் ராதா ராதா நான் தான் ராதா உனக்கே உனக்கா நான் பிறந்தேன். இந்த காணொலியத்தோட முடிக்கிற நேரம் வந்துட்டு மற்றதம்மா வந்து நீங்களும் வந்து படிக்கிற நீங்கள் டியூஷனில் போகிற நீங்கள் இவ்வளவு டைம் அங்கே இங்கெல்லாம் போய் வண்டி இருக்குன்னு தானே, அந்த டைம் எல்லாம் ஒதுக்கி இந்த நேர்காணல் செய்ய வந்ததுக்கு உங்களுக்கு முதல் நன்றி. சரியாம்மா?
உங்களுக்கும் நன்றி, எங்கள் அக்காவையும் என்னை இன்டர்வியூ எடுக்க தேடி வந்ததுக்கு உங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன் நான். சரி, ஓகே, சந்தோஷம். உங்களை மட்டும் இல்லை, உங்கள் அக்காவை மட்டும் இல்லை, நல்ல திறமையான கலைஞர்கள் எங்கே இருந்தாலும் வந்து நாங்கள் போய் எடுப்போம் கண்டிப்பாக. நன்றி சொன்னதுக்கு உண்மைக்கும் வாழ்த்துக்கள். மற்றது வந்து நீங்கள் வந்து பாட்டு முதல் சொன்ன மாதிரி தான், இப்படியோ பாட்டோடு இருக்காமல் படிப்பில் நல்ல கட்டிக்காரியா நல்ல நிலைக்கு வரணும். 2 வருஷத்தில் O level எக்ஸாம் எடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? இனி வந்து நேர்காணல் செய்கிறேன்னு சொன்னால் O level எக்ஸாமில் வந்து நீங்கள் 9 எடுத்து கேள்விப்பட்டு நான் வந்து இந்த கிளிநொச்சியில் வந்து உங்களோட கதைச்சு ஒரு நேர்காணல் செய்ய சந்தர்ப்பம் பெறணும்னு தான் நின்ற ஆசை. சரியா? ஓகே உறவுகளை, இந்த காணொலியில் வந்து தனுஷிகா வந்து பாடின பாடல்கள், நான் கேட்ட கேள்விக்கு சுவாரஸ்யமாக பதில் சொன்ன விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இடையில காணொலி பார்க்குறாக்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன், அண்மையில் நாங்கள் காணொலி ஒன்று போட்டிருந்த நாங்கள் வந்து அபி என்று சொல்லி ஒரு வளர்ந்து வரக்கூடிய நல்ல திறமையான பாடகின்ற தங்கச்சி தான் வந்து தனுஷிகா. அதையும் சொல்லிக்கொடுறேன். இடையில காணொலி பார்க்குறாக்களுக்கு விளங்காது இந்த பிள்ளை யாருன்னு சொல்லி. அந்த காணொலியை பார்க்காதாக்கள் போய் அந்த காணொலியை பார்த்துட்டு வந்து இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த காணொலியை வந்து இவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக பார்த்துருப்பீங்கள். குறநறைகள் கணக்க சின்ன சின்ன பிள்ளைகள் இருக்கலாம் பாடல்களில். அந்த குறநறைகளை பிள்ளை எதிர்காலத்தில் திருத்திக் கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் அந்த கருத்துக்களில் வந்து என்னென்ன செய்யணுன்றதை சொன்னீங்கன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ஒரு முதல் படியாக இருக்குமன்றதை சொல்லி இந்த காணொலியத்தோட முடிச்சுக்கொள்வோம். மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மயு. நன்றி உறவுகளே. நன்றி தங்கச்சி. நன்றி, வணக்கம்.